with this girl and ஸ்கூல் முடிஞ்சு போன பிறகுமே அவன் நிறைய ஜோக்ஸ் ஃபார்வர்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கான் அந்த பொண்ணுக்கிட்ட. ஸோ நிறையா ஜோக்ஸ் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் நிறையா வீடியோஸ் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கான். ஏன்னா இந்த பொண்ணு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இதை வந்து அவளுக்கு ஃபஸ்ட்டு ஜோக்ஸ் அனுப்பும்போது ஒன்றும் சொல்லலை, வீடியோஸ் அனுப்பும்போது எதுவும் சொல்லலை, ஓப்பனாக பேச ஆரம்பிச்சிருக்கான் அந்த பொண்ணுக்கிட்ட. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கான், நான் உன்னை இது மாதிரி பார்க்கணும், ஓகேங்களா? ஸோ அந்த பொண்ணு என்ன பண்ணியிருக்கு, வீடியோ எடுத்து அந்த பையனுக்கு அனுப்பியிருக்கு. ஆக்சுவலாக இவங்க முதல்ல எப்படி அந்த பையனை கூப்பிட்ருக்கான், பையான்னு கூப்பிட்ருக்க அந்த பையன் இவ்வளோ வேலையும் செஞ்சுருக்காங்க. ஒன்ஸ் என்னாச்சு, இந்த மாதிரி வீடியோஸை அனுப்ப ஒரு பாயிண்ட் வரும்போது ஹி ஸ்டார்டட் டு பிளாக்மெயில் ஹர். இந்த மாதிரி நான் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் அப்லோட் பண்ணுவேன். அந்த பொண்ணுக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு. ஸோ என்னாச்சு, அவள் ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி ஆகிட்டா. நிறைய என்கிட்ட கவுன்சிலிங் வரும்போது கை ஃபுல்லாக அறுத்துட்டு தான் வந்திருந்தாங்க. என்ன ஆச்சு, ஏன் இந்த பாப்பா அப்படி இருக்கான்னு சொல்லிட்டு கவுன்சிலிங் கொடுக்கும்போது தெரிஞ்சது, இவள் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்தில் மாட்டிகிட்டு இருக்கா அப்படின்ட்டு. எப்படி நம்ம மாற்றோம் அப்படின்னும் போது சின்ன சின்ன விஷயங்களுக்கு நோ சொல்ல தெரியாதவங்க தான் இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் மாட்டிப்பாங்க. ஒரு சின்ன ஜோக் அனுப்புகிறாங்களா, இதெல்லாம் எனக்கு அனுப்பாத, இப்போல்லாம் என்கிட்ட பேசாத, எனக்கு பிடிக்காது அப்படின்னு நீ சொல்லனா அடுத்த லெவலுக்கு போகும்போது உனக்கு அது பெருசாக தப்பாக தெரியாது. புரியுதுங்களா? ஸோ எப்போதுமே ஆரம்பத்திலேயே நோ சொல்ல கற்றுக்கணும், ஓகேங்களா? ஸோ எப்போதுமே இந்த பாருங்கள், இது நாட் ஓன்லி ஃபார் திஸ் கேர்ள், தேர் வாஸ் another கேஸ். ஒரு லேடி 2 குழந்தைங்க பெற்றவங்க. அவங்க இதே மாதிரி தான் ரொம்ப ஒரு டிஸ்டர்ப்டான ஒரு இதில் கவுன்சிலிங் வந்தாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கேட்கும்போது என்ன ஆச்சு அப்படின்னும் போது, இல்லைம்மா அந்த பொண்ணு அவங்க மாமியார் கூட்டிகிட்டு வந்தாங்க, வீட்டு வேலை செய்ய மாட்டேங்குது, குழந்தைக்கு பால் கூட கொடுக்க மாட்டேங்கிறா, என்னன்னே தெரியல, ஒரு மாதிரி பிஹேவ் பண்ணுறா, பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணுறா, எல்லோரும் அடிக்கிறா அப்படின்னுட்டு. ஸோ அந்த பொண்ணு கூட கூப்பிட்டு பேசுவேன், உனக்கு என்ன பிரச்சனை, என்னை நம்பி சொல்லு அப்படின்னும் போது அவள் சொன்ன ஒரு விஷயம், இந்த மாதிரி அவளுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இருந்திருக்கு. ஸோ இதே தான் அந்த கைக்கோட ஃபுல்லாக ரிச்சுவலாக ஃபோன் மூலமாகவே நிறைய காரியங்கள் செஞ்சுருக்குறாங்க. அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், உங்கள் ஹஸ்பண்ட்க்கு இதெல்லாம் நான் அனுப்பிடுவேன் பிளாக்மெயில் பண்ணியிருக்கான். ஸோ இவளுக்கு என்ன ஆச்சுன்னா, அதுலேருந்து எங்கே கேமரா வச்சுருக்காங்கன்னு ஒரு பயம். பாப்பாவுக்கு பால் கொடுக்கலையான்னு கேட்டால், இல்லை புடவைக்குள்ளே கேமரா இருக்கும் அப்படின்றா. சரி, எங்கே பேசிகிட்டே இருக்கா, கேமரா வச்சுருக்கீங்களா, கையில் காட்டுங்க. அதாவது பைத்தியம் முத்தி போய் வந்தா எங்ககிட்ட. ஏன் நான் அதை சொல்கிறேன்னா, see when you don't say no you become